சொன்னா அது என்னவா இருக்கும்? ஏன்னா எல்லா வேலையும் செய்யறதுக்கு உலக ஜனங்கள் போதும், ஆனா தேவ ஊழியத்தை செய்யறதுக்கு தான் தேவ ஜனங்கள் அவசியம். உலக வேலை ஒரு காரியம் நீங்க நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், ஒரு வக்கீலாவோ, ஒரு இன்ஜினியராவோ, ஒரு டாக்டராவோ அல்லது ஒரு பிசினஸ் மேனா நம்ம செய்யல அப்படின்னா அந்த வேலை செய்யறதுக்கு இன்னொரு உலக மனுஷன் என்ன செய்யறான்? இருக்கிறான். சொல்லுவோம், இன்னொரு உலக மனுஷன் செய்யறான், இருக்கிறான். ஆனா தேவ ஊழியத்தை நம்ம செய்யாட்டி ஒரு வேற ஒரு ரோபோட் வச்சு செய்ய முடியுமா? அது ஜெர்மன்ல தான் செய்யுது. ஜெர்மன்ல இப்ப பாஸ்டர் கூட அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னாரு, அதை நீ என்ன செய்யப்பா? என்ன செய்ய? என் பிள்ளைகளோடையே செய்ய, என் பிள்ளைகளோடையே காரணம். 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் திருமணம் பண்ணிட்டோம், 3வது பிள்ளைகளை படிக்க தான் வைக்கிறேன். ஆனா என்னோட முழு விருப்பமும் இந்த பிள்ளைகள் ஒரு டாக்டர் ஆகி, ஒரு இம்ப்ளான்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகி அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவ்வளவு தூரமா ஒரு பிரபலமான கிளினிக் வச்சிருக்கிறாங்க. 1% முதல்ல ஒரு ஜாப்ல நான் இதுவரைக்கும் 2 பிள்ளைகளும் எந்த ஒரு ஜாபுக்காகவும் எனக்கு ஜெபிக்க சொல்லுவாங்க, சரின்னு சொல்லுவாங்க. நான் ஜெபிச்சதே அவங்க வேலைக்கு போய் 1 ரூபாய் சம்பளம் வாங்க கூட நான் இதுவரைக்கும் ஆசைப்பட்டது இல்லை. அவங்களோட வேலைக்காக நான் இதுவரைக்கும் ஜெபிச்சது. அந்த பிள்ளைகள் ஹேட் ஆகிடக்கூடாது அப்படிங்காக அப்ப ஜெபிக்கிறேன்னு சொல்லவே உடைய நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன். இன்னொரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற அவங்களும் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனாலும் வேலைனால வாழ்க்கை இருக்கணும் விரும்பல. ஏன்னா அதுக்கெல்லாம் பல பேர் இருக்கிறாங்க, கடமை ஊழிக்கு வந்தாங்க, பிள்ளைகள் படிக்காம திருவதனையா சுற்றுது. அப்படி யாரும் சொல்லிடக்கூடாது, அதுக்காக படிக்கணும். ஆனா நான் விரும்புவது இந்த 3 பிள்ளைகளும் ஊழியம் செய்ய வேண்டும். ஏன்னா இத உலக மனுஷனோ ஞானியோ செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? ஊழியத்தை செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் கர்த்தருடைய ஊழியத்தை விரும்பணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுமா? விரும்பணும். நீங்க விரும்பினா கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். என்ன செய்வாரா? விருப்பத்தை ஊழியத்தை விரும்பணும். விரும்பாத ஒரு மனுஷனுக்கு நீங்க பரிசுத்த வேதத்துல நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். பரிசுத்த வேதத்துல யாரை கர்த்தர் பயன்படுத்தினார்? யாரு கர்த்தர் பயன்படுத்தினார்? ஆண்டவர் ஊழியத்துக்கு எப்படி சூஸ் பண்ணுவார்? இவரே பாட்டுக்கு ஆரணம் போல இந்த கனமான ஊழியத்துக்கு அநேகர் தப்பிக்கொள்ள வழியான தெரியுமா? ஆரோன போல அழைக்கப்பட்டவர்களே இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஆரோனம் போல அழைக்கப்பட்டாலும் ஆரோனம் போல ஆண்டவர் யார் அழைப்பார்? யார் அழைப்பார்? ஆண்டவர் எப்படி அழைப்பார்? ஆண்டவர் யார் அழைப்பார்? எப்படி அழைப்பார்? நீங்க வேதத்துல இந்த குட் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை என் கையில மீட்பேன் என்று அவங்க உள்ளத்துல ஒரு தாகம் விருப்பச்சு. அந்த விருப்பத்தை தான் தேவன் நிறைவேற்றி அந்த மோசை மட்டும் ஆச்சு. ஒரே வயிற்றுல மோசை மிரியா மாறும் பிறந்தாலும் அந்த விருப்பம் யாருக்கும் இருந்துச்சு? மோசை வளர்ந்த இடமே வேற, ஹையஸ்ட் அரண்மனை அனுபவிச்சுட்டு இருக்கிறா பாருங்க. ஆனா அதுக்குள்ள விருப்பம் வேறமா இருந்துச்சு. அந்த ஒரு ஜனங்களை விடுவிக்கிறாங்க. ஆண்டவர் வந்து இருது மனுஷன் எதை பார்க்கிறான்? எதை பார்க்கிறார்? அந்த இருதயத்தை பார்க்கிறாரு. சரி, இவன் விரும்பின ஊழியம். நீங்க என்ன ஊழியத்தை விரும்புறீங்களோ அந்த ஊழியத்தை விரும்பாத ஊழியத்தை தரணும். சின்ன பிள்ளையை உருவாக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சின்ன பிள்ளையை ஊழியம் செய்வாங்க. அந்த ஒரு பெரியவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொன்னீங்கன்னா மோசைக்கு இந்த ஜனங்களை விடுவிக்கணும், இந்த ஜனங்களை விடுவிக்கணும். அந்த மோசையும் அந்த ஜனங்களை விடுவிக்கக்கூடிய ஊழியத்துக்கு தான் கர்த்தர் அழைச்சார். இதே பார்க்கும்போது ஆண்டவரே எங்க ஜனங்களை எங்களுடைய தேசத்தை காப்பாற்றணும், ஆண்டவரே மீதியான வந்து இதை கொள்ளையடிக்கிறானே எங்க தேசத்தை காப்பாற்றணும். அந்த புத்தி இருந்துச்சுல உன்னதான் தேசத்துக்கு ராஜாவாக்கப்படும். அவனதான் ஆயிடுச்சான் பராக்கிரமசாலி என்று அவனதான் ஆயிடுச்சான். சவுல் பார்க்கும்போது கழுதையை தேடுறான். 3 நாள் 4 நாள் கழுதையை இப்படி தேடுறானா இவன் தான் என் ஜனங்களை தேடுறது சரியானான். ஆண்டவர் அவனை தலைகிறார். ஏதாவது ஒரு மனுஷன் அல்லது நீங்க உலகம் முழுவதும் சுத்த ஏதாவது ஒரு ஊழியக்காரர், நான் வேறு வாசிக்க மாட்டேன், செபிக்கவும் மாட்டேன், ஊழியர் நான் பிடிக்காத ஆலயத்துக்கு போக மாட்டேன், கர்த்தர் திடீரென்று எனக்கு தரிசனமாய் என் ஊழியத்தை செய்யும் சொன்னாரு. ஒரு மனுஷனை கூட்டிக் கொண்டு வந்து காட்டுங்க.
மூச்சியே பாட்டு. அப்ப நான் யாரை கூப்பிடுவேன்? ஓகேவா? இது அட்டென்ஷன். Who is attention? யார் அட்டென்ஷனா இருக்காங்க, யார் அதுல அட்டென்ஷனா இருக்காங்களோ அவங்களதான் God is calling. God is calling. ஸ்கூல் டீச்சர் 40 பேர் 50 பேர் இருந்தாலும் சில வேலைகள் சொல்லணும்னா சிலர்கிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் தான் செய்யணும். இல்லாட்டி